ஆன்மீகத்துல அக வழிபாடு புற வழிபாடு பத்தி சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் விரைவா விளக்குங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அகமும் புறமும். புறம்னா வெளியில தெரிகிற மாதிரி இருக்கும். ஒருத்தர் பார்த்த உடனே திருநீர் பூசியிருப்பாரு, கண்ணமணி தரிச்சிருப்பாரு, காவி வேஷ்டி கட்டியிருப்பாரு. அவர் பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, இவர் ஆன்மீகவாதி, ரொம்ப அன்பாக இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. பட் மன ரீதியாக உள்ளத்துல அவர் தூய்மையானவர் இருந்தாலும் அவருடைய செயல்கள் அது மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் அவர் பலனுன்னா உங்களுக்கு தெரியும், அவர் என்ன நம்ம நினைச்ச மாதிரி அவர் இல்லையே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா. அந்த வகையில ஆன்மீகத்துக்கு முதல் தேவை புற தோற்றத்தை விட அக தூய்மை தான் முதல்ல தேவை. அக தூய்மை இல்லாமல் புறத்துல நம்ம ஒரு கண்டமணி தரிச்சுக்கிட்டு திருநீர் போட்டுவிட்டு காவி கஸ்தி கட்டிக்கிட்டு இருக்கிறத விட அதுவும் தேவைதான். அது ஏன் அது தேவைன்னா, இதை ஒரு காவி கட்டும் போது அவனுக்கு ஒரு உள்ளம் கொடுக்கும். நம்ம காவி கட்டிருக்கோம், நம்ம கண்டமணி தரிச்சிருக்கோம், நம்ம திருநீர் பூசிருக்கோம். அந்த திருநீர் பூசினதுக்காக, அந்த கண்டமணி தரிச்சதுக்காகவாது நம்ம கொஞ்சம் உண்மையா இருக்கணும், நம்ம ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக கண்டமணி கட்டி இருக்கும் போது கொஞ்சம் நாள் ஆக ஆக அவங்களே எங்கிட்ட கூட சில பேர் கேட்பாங்க, கண்டமணி கட்டுங்க அப்படின்னு சொன்னா உடனே கேட்பாங்க, நாங்க புலால் உணவு சாப்பிடலாமா, இல்லற வாழ்க்கையில ஈடுபடலாமா, மாதவிடாய காலத்துல எப்படி இருக்கிறது, பிறப்பு வீட்டுக்கு இறப்பு வீட்டுக்கு எப்படி போறது, இப்படிலாம் கேட்பாங்க. நாங்க அப்ப சொல்லுவோம், இதுக்கு தீட்டே கிடையாது, இதுக்கு பாவமே கிடையாது. கண்டமணி என்பது சிவனுடைய அம்சம். அதை நாம் தரித்துக் கொள்கின்ற பொழுது நமக்கு அந்த சிவா நம்ம கூடவே இருக்கின்ற ஒரு நினைப்பு முதல்ல உருவாகும். அந்த நினைப்பு உருவாகவே நமக்கு இருக்கிற தேவையில்லாத கெட்ட குணங்கள், கெட்ட எண்ணங்கள் மறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். இது அப்படி நடந்துருக்கு. இதெல்லாம் நாங்கள் அனுபவத்திலே சொல்றோம். நாங்கள் முதல்ல கட்டணம் கட்டும் போது நாங்களுமே இதை கட்டுறமே நினைச்சு கட்டணும். அதை கட்டும் போதுக்கு அப்புறம் அதை நாங்கள் உணர ஆரம்பிச்சோம். அகத்தூய்மை என்று வருகின்ற பொழுது ரொம்ப பெருமையா சொன்னா, உள்ளம் பெருங்கோயில் உன்னோடம்ப ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய்க்கோ புறவாசல் தெல்ல தெரிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காணா மணி விளக்கே அப்படின்னு திருமூலர் பாடுறாரு. அதாகப்பட்டது பரமாத்மாவில இருந்து ஜீவாத்மா தான் இங்க வந்திருக்கு. இந்த ஜீவாத்மா இந்த உடம்பை தாங்கி வந்திருக்கு, மானுடைய சட்டை தாங்கி வந்திருக்கு. இந்த மானுட உடம்புல ஆண் பெண் அப்படின்னு ஒரு இருப்பாளர் நம்ம பார்க்கிறோம். ஆனா சிவபெருமா ஆணாகி பெண்ணாகி நின்றான் அப்படி சொல்லுவோம். அப்படி ஆணா வந்ததும் பெண்ணா வந்ததும் சிவமே, அந்த பரமாத்மா தான் இங்க ஜீவாத்மாவா வந்திருக்கு. திரும்பி இந்த ஜீவாத்மா திரும்பி பரமாத்மால தான் போய் கலக்கணும். அந்த தெளிவு யாருக்கு வருதோ அதுதான் அக வழிபாடு. அந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய ஜீவன் திரும்பி பரம பொருளான இறைவனுடைய திருவடி. இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், சைட் பண்ணி எல்லாருக்கும் என்ன பண்றோம், உயிர் பிரிந்த உடனே அவ இறைவன் சேர்ந்தாருன்னு சொல்லிடுறோம். ஆனா நம்ம அவர் போய் இறைவனுக்கு சேர்ந்தது போய் யாராவது பார்த்தோமா? இல்ல இல்லைங்களா. அதாவது நம்ம சேர்ந்தாருன்னு நம்புறோமா இல்லையா? அப்போ இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் அடியே போய் சேரணும் அப்படிங்கறதான கான்செப்ட் மனிதனுடைய வாழ்க்கையில. அந்த நினைப்புல அகத்துல தூய்மையோடு, அந்த நான் ஏற்கனவே சொன்னது போல உண்மை ஒழுக்கம் பண்பு பணிவோடு அகத்தூய்மை. திருவாசகத்துல கூட ஒரு பாடல் வரும், சிவா சிவா பண்ணின் நேர்மொழியால் பங்கனியல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் திண்ணமே ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே என்னமே உடல்வாய் மூக்கோடு செவிகன் என்றுவை நின்கனே வைத்து மண்ணின் மேலடியேன் வாழ்கிலேன் கண்டாய் வருகவென்றருள் உரையாயே வருகவென்றருள் உரையாயே. நம்முடைய ஐம்புலன்களும் நமக்கு வஞ்சனையே செய்யும். ஏன்னா ஐம்புலன்களும் உடலோடு ஒட்டியது. இந்த உயிர் இறைவனை சேரணும்னா அதுக்கு ஆசாபாசம் கிடையாது, உயிருக்கு ஆசாபாசம் கிடையாது. அது எல்லாரும் விட்டுட்டு தானே போகுது. ஐயோ மனைவி அழுவா, மக்கள் அழுவா, புள்ள அழுவா, சேர்த்த சொத்தை விட்டுட்டு போய் என்னைக்காவது யோசிக்கிறா? அது அந்த வேலை முடிஞ்சோன்னா அது போயிடும். அந்த உயிரை தாங்கி இருக்கிற சட்டை தான் இந்த சட்டை. இதை கூட நம்ம அந்த கருவழி சித்தர் ரொம்ப அழகா சொல்வார். நந்தவனத்திலோராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்திலோராண்டி அப்படின்னு வரும். பாவம் செய்யாதிரு மனமே
நாளை கோபம் செய்து யமன் கொண்டோடி போவான், பாவம் செய்யாதிரு மனமே அப்படி சொல்லும். பாவம் செய்யாத மனமே, எண்ணத்தால் கூட ஒருத்தர் பாவம் செய்யக்கூடாது, எண்ணத்தால் கூட ஒருத்தர் தவறா நினைக்கக்கூடாது, எண்ணத்தால் கூட ஒருத்தருக்கு துரோகம் நினைக்கக்கூடாது. அப்ப வழிபாட்டினாலே முதலில் பிரதானமா இருக்க வேண்டிய அகத் தூய்மை. புற தூய்மையில எல்லாருமே இன்னைக்கு வந்து நல்லா குளிச்சிருப்போம், நல்லா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுவோம், திருநீர் பூசுவோம், எல்லாருமே செய்யறோம். அது தப்புன்னா நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். புற தூய்மையை விட அகத் தூய்மை தான் வழிபாட்டுக்கு மேலானது. அகத் தூய்மை இல்லாமல் ஒரு வழிபாடு இருக்கு அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். இப்ப ரொம்ப பேர் கூட காவி கட்டிப்பாங்க, சிவசு துண்டு அணிஞ்சிப்பாங்க, மாலை எப்போ அணிஞ்சிப்பாங்க. இப்போ நான் வந்து அணிஞ்சிருக்கிறேன்னா பூஜைக்கு போகும்போது அணிவோம். நம்ம எப்பவுமே வெள்ளை வேஷ்டி பட்டு வேஷ்டி படிச்சுட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து காவி கட்டணுமா அப்படின்றத அது பல பேர் பல காரணங்களை சொல்லுவாங்க. ஆனா சிவனுக்கு உகந்தது வெண்மை தான், வெண்மை தான் சிவத்துக்கு உகந்தது. அது சாக்கிய நாயனார் வந்து அவர் சமணத்துல இருந்து இந்த மதத்துல வந்தாரு. அவர் உடைய ஒரு பிரதானமா எடுக்கல. சிவனுக்கு உயிரும் உடலும் எது பிரதானம் அப்படின்னு பார்க்கும்போது உயிரே பிரதானமா இருக்கும் போது உடம்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால அவருடைய வரலாறை நம்ம எல்லாத்துக்கும் பொருந்தாது. அவருடைய எண்ணத்திலிருந்து அவர் இறைவனை வழிபாடு பண்ணார். அதனாலதான் இதுதான் முறை என்று இல்லை. அதனால 63 நாயன்மார்கள் ஒவ்வொரு நிலையில ஆட்கொண்டார். இங்கே தவம் செய்வதோ இல்லறமே நல்லது. இல்லறத்தை இருந்து கொண்டே நீங்கள் இறைவனை பிடிக்கலாம். போய் காட்டில் போய் தவம் பண்ணணும்ன்றது அவசியம். எந்த நாயன்மாரும் போய் தவம் பண்ணல. உவந்தானே அன்புடைய அடிமைக்கு உருகாதுள்ளதுணர்விலியே மகம்தான் செய்து வழி வந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியார்க்கு சகம்தான் அறிய முறையிட்டால் தக்கவாரென்றாரோ மகம்தான் செய்து வழி வந்தார் வாழ வாழ்ந்தார் அடியார்க்கு உன்முகம்தான் தாராவிடில் முடிவேன் பொன்னம்பலத்தம் முழு முதலே. அப்படி போவோம். இங்க போய் ஜகம்தான் அறிய முறையிட்டார். இந்த இடத்துல என்ன, எனக்கு இறைவனோட அன்பை என்னால பெற முடியல, ஆனா அடியாரோட கூடி அடியாரெல்லாம் கேட்கிற மாதிரி நானும் சிவாய நம சிவாய நம நமச்சிவாய நமச்சிவாய சொல்லும் போது நீங்கெல்லாம் எனக்காக இறைவன்ட்ட வேண்டிய யார் பெற்ற பிள்ளையோ இப்படி சிவத்து மேல அன்பு வச்சிருக்கேன், இந்த பிள்ளைக்கு ஒரு கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்ல. அப்போ அகத்தூய்மை தான் வழிபாட்டுக்கு முக்கியம். புறத்தூய்மை வேண்டாம் என்று சொல்வதல்ல. நீங்கள் புறத்தில் தூய்மையாக இருந்துக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அகத்துல அழுக்கு இருந்துச்சுன்னா அது வேஸ்ட். அதனால அகத்தூய்மை ரொம்ப முக்கியம். அகத்தூய்மை இல்லாத ஒரு ஆன்மீகமே இல்லை. அகத்தூய்மை இல்லாத ஆன்மீகமா நிறைய பேர் இருப்பாங்க. அதை நம்ம வந்து அவரை ஒரு சாய்ஸுக்கு விட்டுருவோம். ஆனால் நம்மளை பொறுத்தளவுல இறைவன் எங்கும் இருக்கிறான், அவன் இல்லாத இடம் என்றும் இல்லை. அவனை வணங்குவதற்கு முதல் மனத்துல அகத்துல தூய்மையோடு, தூய்மை அகத்தூய்மையா என்ன அப்படின்னா போட்டி இல்லாமல், கோபம் இல்லாமல், பொறாமை இல்லாமல், சுயநலம் இல்லாமல், ஆசை இல்லாமல் இருப்பதுதான் தூய்மை. இதுதான் தூய்மை. வேற அகத்துல என்ன தூய்மை இருக்கும்? வெளியில நம்ம கிளீன் பண்றோம், அகத்துல என்ன கிளீன் பண்றோம்னா இதுதான் தூய்மை. போட்டி இல்லாம இருந்தா கோபம் வரக்கூடாது. பொல்லா சந்தாத கோபத்தை விட்டணும். பொல்லாதது கோபம். ஒரு சிவனை வழிபாடு பண்ற ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு கோபம் வரக்கூடாது. அப்ப அகத்தூய்மையா இருந்தா கோபம் வராது. அகத்துல அழுக்கு இருந்தா கோபம் வரும். அதான் அப்ப அகத்தூய்மை தான் சிறந்தது. வழிபாட்டுக்கு இறை வழிபாட்டுக்கு உகந்தது அகத்தூய்மை தான் சிறந்தது. அகத்துல உள்ளத்துல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையோட அன்பு நிறைஞ்சிருக்கணும். தீந்தன்பாய் அன்பருக்கு அவரிடம் அன்பா போட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு சிவத்தின் நம்ம அன்பு வைக்கிறோமோ அதை விட நம்ம மேல அவர் கருணையை புரிவார். அதனால இறை வழிபாடு என்பது புறத்தால் வரக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நம்ம செஞ்சு வழிபாடு பண்றோம். நிறைய வழிபாடு முறைகளை ஒவ்வொருத்தர் ஒரு சொல்றாங்க, சாஸ்திர சம்பிரதாயங்களை நிறைய சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேலானது அகத்துல உண்மையும் ஒழுக்கமும் நிறைஞ்சிருந்தா அதுதான் உண்மையான வழிபாடு. அதனால இறைவனை உள்ளத்தில் நாம் உணர வேண்டும். இறைவனை நம் உள்ளத்தில் உணர வேண்டும். நாவுக்கரசரே சொல்றார், தேடி கண்டுகொண்டே திருமாலும் நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். அப்போ வழிபாடு என்பது இறைவனை உணரணும். முதல்ல நாம யாரும் உணரணும், அப்புறம் இறைவனை நமக்குள்ளே உணரணும்.
அந்த ஆத்மா தான் இந்த பரமாத்மா தான் இந்த ஜீவாத்மாவா வந்திருக்கு. இந்த ஜீவாத்மாவை திரும்பி பரமாத்மா வந்து சேர்க்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்ன்றது அந்த வழிபாடு போக போக நமக்கு தெரிய வரும். அந்த வகையில புற வழிபாடு அக வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது புற வழிபாடு அப்படின்னு சொன்னோம்னா இப்ப நம்ம வந்து ஆன்மீக கோயிலுக்கு போவோம், நம்ம திருநீர் தரிச்சுக்குவோம், நம்ம கண்டபடி கட்டிக்குவோம். இதுவும் ஒரு வகையான வழிபாடு தான். அந்த வழிபாடோட நிற்காமல் அகத்தில் தூய்மையான இருந்தால் மட்டுமே புற வழிபாடு நமக்கு பயன்பெறும். அகத்தில் நாம் இறைவனை நினைக்காமல் புறத்தில் மட்டுமே நாம் அதுக்கு பேர் வேஷமாய். இப்ப நாடகத்துல அரிச்சந்திரன் நாடகத்துல அரிச்சந்திரன் நடிப்பார். அவர் அரிச்சந்திரனா? அப்போ எல்லாரும் நம்ம இது போட்டிருந்தா அவங்க எல்லாம் அப்ப ஆன்மீகவாதியா இருக்க முடியாது. அப்ப புறத்துல இருக்கிறத நம்பி நம்ம முடிவெடுக்க முடியாது. அகத்திலால அவர் எண்ணத்தால் எப்படி இருக்கிறாரோ அப்பதான் அவங்க ஆன்மீகத்துல சிறந்து இறைவனுடைய திருவருளை பெறணும். இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு புறத்தில் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை விட அகத்தில் நாம் எவ்வளவு தூய்மையாக, எவ்வளவு அன்பாக, எவ்வளவு இரக்க குணத்தோடு, ஈகை குணத்தோடு நாம் இருக்கிறோம், எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இறைவனிடத்துல நம்மளை கொண்டு சேர்க்கும். ஏன்னா அக வழிபாடு தான் உன்னதமான வழிபாடு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா, இந்த தெய்வ வழிபாடை பத்தி ரொம்ப அருமையா நீங்க பேசுனீங்க. மக்களுக்கெல்லாம் ரொம்ப எளிமையா புரிஞ்சிருக்கும். அவங்கள இதை பின்படுத்தி உங்களோட அந்த ஆன்மீகத்திலேயே பயணம் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்க இன்னைக்கு இந்த கலந்துரையாடுறதுக்கு ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய. சிவாய நம. வணக்கம். நான் சிவத்திரு ஆளாள சுந்தர விஜயகுமார். நதிகள் அறக்கட்டளை டிவியில் இன்று என்னை அழைத்து ஆன்மீகம் பற்றி கலந்துரையாட அழைத்தமைக்கு மிக்க நன்றி. நான் எனது வாழ்வில் பெற்ற இன்பத்தை தங்களோடு பயன்பெற்றுள்ளேன். இறை வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு தேவார திருவாசங்களை படித்து பயன்பெற வேண்டும் என்று நான் பெற்ற இன்பத்தை தங்களோடு பகிர்ந்துள்ளேன். அனைவரும் இதனை கேட்டு பயன்பெறுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.